கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்லாண்டிக் கடலிலே சென்று கொண்டிருந்த ஒரு பயணிகள் கப்பல் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டது. அதற்கு உதவி வரும் என்பதாக கப்பல் இரண்டாக உடைந்து விட்டது. அப்பொழுது அதன் அடித்தளத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பதற்றமடைந்து இங்கும் அங்குமாக ஓடி கடலிலே விழுந்து அநேகர் மாண்டார்கள். சிலர் மேல் தளத்திலே லைஃப் போட்ஸ் இருக்கும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேகமாக மேல் தளத்துக்கு சென்றார்கள். அங்கே சிலருக்கு லைஃப் போட் கிடைத்தது, சிலருக்கு அப்படி ஒன்று இருப்பதே தெரியாது. எனவே அவர்கள் என்ன செய்வது என்று கப்பலிலேயே இருந்து விட்டார்கள். அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்த பிறகு சில மணி நேரம் கழித்து வேறொரு கப்பல் உதவிக்கு வந்து அவர்களை மீட்டது. அப்பொழுது கப்பலிலே ஒருவர் சொன்னார், என்னுடைய நண்பர், அவரை நான் லைஃப் போட்டில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் அவர் என்னுடைய மனைவியை மூழ்கிவிட்டால் நான் பிழைத்து என்ன செய்ய போகிறேன் என்று அவர் கடலிலே குதித்து விட்டார், அவர் மரித்து போனார் என்று சொன்னார். மற்றொருவர், இந்த லைஃப் போட் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இருந்தார்கள், அவர்களும் தாங்களாகவே நீந்தி இந்த குளிரான நீரிலே மரித்து போனார்கள் என்று சொன்னார். இப்படியாக பல சாட்சிகளோடு உயிர் பிழைத்தவர்களை காப்பாற்றி அந்த கப்பல் கொண்டு வந்து சேர்த்தது. லைஃப் போட் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்தும் அதை பற்றி கொள்ளாதவர்கள் மாண்டு போனார்கள். காப்பாற்றும் என்று அறியாமல் போனவர்களும் மாண்டு போனார்கள். காப்பாற்றும் என்று தெரிந்த வேறு காரணங்களால் அதை பிடித்துக் கொள்ளாதவர்கள் மரித்து போனார்கள். அப்படியானால் வெவ்வேறு வகை மக்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் எவர்கள் அந்த விதவைகளை நம்பி பிடித்துக் கொண்டார்களோ அவர்கள் மட்டுமே மீட்கப்பட்டார்கள். தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அநேகம் பேர் அவரை விசுவாசிப்பதில்லை, அவரை குறித்து கேள்விப்படுவதில்லை. கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவர்களும் அவரை பிடித்துக் கொள்வதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் அவரை விசுவாசித்து மனம் திரும்பி பிடித்துக் கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்பாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை என்று தேவகுமார் சொல்லியிருக்கிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை. நிச்சய நரகத்துக்கு நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட நம்பிக்கையோடு அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும் வரை போராடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரை பிடித்துக் கொண்டவர்களாய் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க நாம் ஆயத்தமாவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே, நாம் கிருபையை பற்றி கொள்ளுவோம். பட்சிக்கிற அக்னி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கிருபையை பற்றி கொண்டு கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டு தேவகுமாரனை அண்டிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.